ஓகே காய்ஸ், நம்ம வந்து இந்த ட்ரப்ஸு ஓட்டையாக இருக்கிற இந்த ட்ரப்ஸில் தான் நம்ம வந்து ஒரு டேங்க் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதை வச்சு மட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல. இது கூட சேர்த்து இந்த வேஷான டார்பாலின் இது வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி அனுப்புகிறேன். ஸோ கொரியர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த டார்ப்பா வந்து நாங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டேங்கை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செட் பண்ண போகிறோம்னாக்கி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல் பெட்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் கிளிக் பண்ணி அப்படியே போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம். ஸோ வரிசையாக நம்ம ஆல் பெட்ஸ் சேனலில் மல்டி பெட்ஸ் சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. இந்த டேங்கை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா, இந்த டார்பாலினை வந்து இதோட சைஸுக்கு நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து சிங்கிளாக வீடியோ எடுக்கிறதுனால இதை வெட்டிட்டு உங்களுக்கு அடுத்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டேங்க் நீங்கள் செட் பண்ண போகிற அந்த டேங்கோட லென்த்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதோட லென்த்தை பார்த்தீங்கன்னா 360 இருக்குது. இதோட லென்த் வந்து 550 இருக்குது. ஓகேவா? அப்புறம் இதோட ஹைட்டை செக் பண்ணிக்கணும். ஹைட்டை செக் பண்ணிட்டீங்கன்னாக்கி இது வந்து எவ்வளோ இருக்குது, 490 இருக்குது. ஓகேவா? 490 இருக்குது. ஸோ சேம் இதோட எல்லா சைடுமே ஹைட் வந்து 490 தான். ஸோ ஓகே, இதை வித்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ ஓகே, இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். அந்த முக்குலாம் மடக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டேங்கை மறுபடியும் முதல்லேருந்து செட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெட்டி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெடி பண்ண ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் காக்கா குருவிங்களோட எச்சமாக இருக்குது, அதனால் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, இதை இப்போ க்ளீன் பண்ணி முடிஞ்சது. ஸோ இனி என்ன பண்ண போகிறோன்னா, அதில் இருக்கிற எவ்வளோ அளவு இருக்குதோ, எந்தெந்த டைரெக்ஷன், நார்த்து சவுத் ஈஸ்ட்டு அந்த மாதிரி எவ்வளோ டைரெக்ஷன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கார்னர் மட்டும் வரும், அந்த கார்னரை அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டோம்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கப்பீஸ் போடுறதுக்காக என்னென்ன போட வேண்டியிருக்கோ அதையும் போட்டலாம். ஓகே பாருங்கள், இப்போ வந்து இந்த டேங்கோட இந்த சைடும் நம்ம அதில் மடித்தாச்சு. அளவு போட்டு நம்ம வந்து அதை மடித்தாச்சு. அப்புறமா வந்து இந்த நேர் இருக்குல்ல, இது எடுக்க போகிறோம். ஸோ ஹைட்டு சேம் தான், 260. ஓகேவா? 260 அதே அளவு தான். உள்ள மட்டும் எவ்வளோன்னா 490 இருக்குது. பாருங்கள், 490 இங்கே வந்து 250. ஓகே, இதில் அதையும் படிச்சிடலாம். ஓகே காய்ஸ், பாருங்கள், நம்ம அந்த அதுக்கு ஏற்ற அளவில் வந்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து உள்ளே வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் இன்னும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதில் இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது. ஸோ இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் வந்து ஒரு மடித்து விடணும். இதை கார்னர் மடித்து விட்டால்
அதுவும் கரெக்டாகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அதை வீடியோ எடுக்கிற காலில், ஸோ அதை மடிச்சுட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறது. ஸோ இது பாருங்கள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செம்மையாக பெரிய ஸ்பேஸாக இருக்கும். ஓகே காய்ஸ், இதை வந்து நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரப்ஸில் வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லைனா நார்மலாக வைக்கணுன்னா இதை சுற்றி செங்கல் அடிக்கிட்டு, நார்மலாக செங்கல் அடிக்கிட்டு அப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். வாங்க நம்ம இதை உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஓகே காய்ஸ், மிச்சம் இருந்ததில் ஸோ இதுக்கு ஒரு இதுவும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா அந்த மாதிரி ஒன்றும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே தான், ஒர்த்து தானே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாயில் லைட்டாக வளருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா மீன் போடுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.